வணக்கம் நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பயன்மிகு தகவல்களை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தாவரத்தினுடைய பகுதிகள் தாவரத்துக்கு ஆற்றுகின்ற செயற்பாடு. நாங்கள் தாவரத்தினுடைய பகுதிகளிலிருந்து பல்வேறு பயனை நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், பிராணிகள் பெற்றுக்கொள்கின்றன. தாவரத்துக்கு தாவரத்தினுடைய பகுதிகள் எவ்வகையான செயற்பாடுகளை ஆற்றுகின்றன என்கின்ற விடயங்களை மிக நுட்பமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே அந்த விடயங்களை தந்து கொண்டிருக்கின்றேன். இதிலே இந்த வேரினுடைய தொழிற்பாடுகள் தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். மிக முக்கியம், தாவரத்தை நிலத்தோடு பற்றி வைத்திருக்கின்ற என்ற மிகப்பெரிய மிக காத்திரமான கனமான ஒரு தொழிற்பாட்டை இந்த வேர் தாவரத்துக்கு ஆற்றி கொடுக்கின்றது. எனவே அதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் தாவரத்துக்கான மண்ணை நாங்கள் தாவரத்துக்கு வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தாவரம் வேரை நிலத்தில் பாய்ச்சி தன்னை நிலையாக நிலைநிறுத்தி செங்குத்தாக நிலத்துக்கு செங்குத்தாக வளர்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் முக்கியமாக கொண்டிருக்கின்றது. உண்மை தாவரம் செங்குத்தாக நிலத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி வளராமல் விட்டால் அந்த தாவரத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அது உபயோகான பாதிப்பு என்று நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே தாவரத்திற்கு மண்ணை இந்த நிலத்தோடு பற்றி வைத்திருக்கக்கூடிய நில அளவிலே தான் நாங்கள் தயார் செய்ய வேண்டும். தாவரத்துக்கு போசனைகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பல்வேறுபட்ட இடங்களில் பார்த்திருக்கின்றேன். இந்த உக்கல்கள், தாவர கழிவுகள் போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக கலந்து தாவரங்களை நடுகின்ற போது தாவரம் ஒரு கட்டத்திலே சரிந்து நிலத்தோடு விழுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த மாற்று முறை பயிர் செய்கையிலே சாடிகளிலும் பைகளிலும் பயிர்களை நடுகின்றவர்கள் ஒன்றை நினைக்கின்றார்கள், இந்த சாடிக்குள்ளே இருக்கின்ற ஊடகம்தான், இந்த மண் தான் இந்த தாவரத்துக்கான போசனைகளை நீண்ட நாட்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக இந்த எரு, கூட்டெரு, அதே போல் வீட்டில் கிடைக்கின்ற தாவர உக்கல்கள், கரி போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக கலக்கின்றார்கள். நாற்று மேடை தயாரிக்கின்ற போதும் அதை செய்கின்றார்கள். அதே போல் தாவரங்களுக்கான குழிகளை தயார் செய்கின்ற போதும் அதனை செய்கின்றார்கள். தோட்ட செய்கை செய்பவர்களை விட வீட்டிலே தோட்டம் செய்பவர்கள் வீட்டிலே அளவுக்கு அதிகமாக இருக்கின்றவற்றை தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே இடுகின்றார்கள். இது உங்களுக்கு விளங்கும். தாவரத்தை நிலையாக நிலத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி இருப்பதற்கான நிலையை அங்கே தளர்த்துகின்றது அல்லது அந்த தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே நாங்கள் அளவோடு தான் வழங்க வேண்டும். இயன்ற வரை நாங்கள் தாவரத்துக்கான போசனைகளை மண்ணோடு கலக்கின்ற போது நாங்கள் இதனை கருத்திலே கொள்ள வேண்டும். காலப்போக்கிலே இந்த தாவரம் வளர்ந்து கிளைபரப்பு காய்களையும் பூக்களையும் இலைகளையும் அதிகமாக உருவாக்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இதனுடைய பாரம் அதிகமாகும். அவ்வேளையிலே அந்த தாவரம் நிலத்தோடு சரிந்து விடுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. பல இடங்களிலும் ஓரளவான மழை பெய்கின்ற போது, அதாவது தாவரம் கிளைபரப்பி இருக்கின்றது, மழை பெய்கின்றது, மழை துளிகள் தாவரத்தினுடைய இலைகளிலே பட்டு நிலைத்திருக்கின்றன. அவ்வாறு நிலைத்திருக்கின்ற போது தாவரத்தினுடைய நிறை அல்ல பாரம் இன்னும் அதிகமாகின்றது. இவ்வேளையிலே தாவரம் சரிந்து விடுகின்றது. எனவே இந்த நிலத்தோடு பற்றி வைத்திருக்கின்ற நிலைமையை நாங்கள் கவனத்திலே கொண்டிருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு நாங்கள் மண்ணை தயார் செய்ய வேண்டும். ஓரளவு இறுக்கமான, ஆனால் ஒரு விடயத்தை சொல்கின்றோம், தாவரத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கின்ற மண் மிகவும் லேசாக இருக்க வேண்டும், இறுக்கமற்றதாக இருக்க வேண்டும். அதனுடைய வேர் உட்செல்ல வேண்டும், வேரினூடாக நீரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீரை தேக்கி வைத்திருக்க வேண்டும். அதே போல போசனைகளை அதிகமாக வழங்க வேண்டும். ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக வழங்கினால் தாவரம் நிலைத்து நிற்கின்ற, அதாவது நிலையாக நிற்கின்ற தன்மை குறைந்து மழை பெய்கின்ற போது அல்லது அதனுடைய இலைகளில் பாரம் அதிகமாகின்ற போது, காய்கள் கூடுதலாக காய்க்கின்ற போது சரிந்து விழுகின்றன. பெரிய தாவரங்களும் சரி சிறிய தாவரங்களும் சரி சரிந்து விடுகின்றன. இவற்றுக்காக பேர்ந்து நாங்கள் ஒரு அதாவது அதனை தாங்கி நிற்பதற்காக தடிகளை ஊண்டி கட்டுகின்ற அல்லது அதற்கான ஒரு ஆதாரம் ஒன்றை வழங்குகின்ற ஒரு நிலைமையை அங்கே ஏற்படுத்தி கொள்கின்றோம். அவ்வாறு செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் கூட நாங்கள் நிலத்தையும் ஓரளவு வேர் பற்றி நிற்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். மண்ணையும் அந்த அளவுக்கு நாங்கள் இறுக்கமானதாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக நாங்கள் சொல்கின்றோம், சேதன கழிவுகளை நிலத்தோடு சேருங்கள், சேதன கழிவுகளை நிலத்தோடு சேருங்கள் என்று சொல்கின்றோம். ஆனாலும் கூட இந்த தாவரம்
தாவரத்தினுடைய வேர் நிலத்தோடு அதனை பற்றி வைத்திருக்கின்ற தன்மைக்கேற்றவாறு செய்ய வேண்டும். கூடுதலாக நான் பார்த்திருக்கின்ற இந்த நாற்று மேடை தயார் செய்கின்ற போது அளவுக்கு அதிகமான உக்கல்களையும் எரு அதேபோல் கூட்டரு போன்றவற்றையும் கலந்து விடுகின்றார்கள். காலப்போக்கிலே அந்த தாவரங்கள் சிறிய தாவரங்களாக முளைத்து வருகின்றது. நாற்று மேடையிலேயே அவையெல்லாம் நிலத்தோடு விழுந்து விடுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. இலேசாக பிடுங்குவதற்காகவும் வேர் அறந்து விடாமல் தாங்கள் பிடுங்குகின்ற போது வேர் அறந்து விடாமல் இருப்பதற்காகவும் தாவரம் செழிப்பாக வளர்வதற்காகவும் இதனை செய்கின்றார்கள். உண்மையை தாவரம் செழிப்பாகத்தான் வளர்கின்றது, பிடுங்குவதும் இலேசாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு குறுகிய காலத்திலே அவை நிலத்தோடு நிலமாக விழுந்து போகின்ற ஒரு நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலத்தோடு தாவரம் பற்றி வைத்திருக்கப்படுகின்றது வேறினால் அதற்கேற்றவாறு நாங்கள் நிலத்தையும் மண்ணையும் தயார் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.